வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ லெக்சரில் மாடியூல்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ECMAScript 5 2015 அதாவது இயர் 6 ஃபீச்சரில் நம்ம இந்த சீரீஸில் இந்த எபிசோடில் மாடியூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ், லெட் கான்ஸ், ஏரோ ஃபங்க்ஷன்ஸுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இயர் 6 ஃபீச்சர்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ லெக்சரில் நம்ம வந்து மாடியூல்ஸை பற்றி நல்லா கிளியராக புரிஞ்சுக்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்டில் மாடியூல்ஸ்னால் என்னது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த மாடியூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் இந்த மாடியூல்ஸை பேக் அண்ட் டெவலப்பர் ஆனாலும் சரி, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆனாலும், ஆக்சுவலாக இன்னும் நோடு இந்த ரியாக்டர் கூட போல ஜாவாஸ்கிரிப்ட் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இது புரிஞ்சாதான் நம்ம வந்து நோடில் நிறைய இடத்துலையும் சரி, நீங்கள் ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடியூல்ஸை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, பேக் எண்டில் நோடு எக்ஸ்பிரஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த மாடியூல்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவனமாக வந்து கவனிங்க. ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மாடியூல்ஸ் அப்படின்னாக்கா சிம்பிள். ஒரு ஃபைலில் நம்ம நிறைய கோட் எழுதுவோம் இல்லையா, அதில் வந்து கண்ணா பின்னாடி ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம், தேவையில்லாத வந்து வேரியபிள்ஸ்லாம் நிறைய ஒரே ஃபைலில் எழுதுவோம். அப்படிலாம் எழுதவே மாட்டாங்க. தட்ஸ் நாட் த குட் வே டு ரைட். ஸோ நம்ம என்ன செய்யணும், நிறைய ஃபங்க்ஷன்ஸை மற்ற யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ், ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ்னு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸில் ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ஒரு சரியான முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் இது வந்து மாடியூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. இட் எனேபிள்ஸ் டெவலப்பர் டு ஸ்பிளிட் கோட் இன்டு ஸ்மாலர் ரீயூசபிள் பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து தியரட்டிக்கலாக உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நான் வந்து ப்ராக்டிக்கலாக சில எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எப்படி இது எப்படி யூஸ் கேஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் கிளியராக புரியும். ஸோ கவனிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டிங் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா. இது ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் திங் நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிளை டேரெக்டாக பண்ணால் உங்களுக்கு புரியாது. ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து போவோம். இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளை நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த சிம்பிளான எக்ஸாம்பிள் புரியணும்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு ப்ளெயினாக நம்ம போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பண்ணுறோம், சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். PI = பை தெரியல உங்களுக்கு. பை அப்படின்னு சொல்லி விஷயம் படிச்சிருப்பீங்க நீங்கள் உங்கள் மேத்ஸ் கிளாஸில் 1.15 அப்படின்னு சொல்லிட்டு சம் நம்பர். ஓகே, ஒரு வேரியபிள் நம்ம சும்மா ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண ஒரு ஃபங்க்ஷன் ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கே தெரியும். இது வந்து 2 நம்பர் கொடுத்தாக்கா A, B அப்படின்னு நம்பர் கொடுத்தாக்க நான் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி A + B தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரோ ஃபங்க்ஷன் அடிக்கடி நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் எபிசோட்லேயும் நம்ம வந்து இது பண்ணியிருப்போம் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்துமே பிரிண்ட் பண்ணுவோம், பையை பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், ஆடுங்கிறதுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ நான் கிளியர் பண்ணிவிட்டு பண்ணக்கா இதில் வந்து 2 வேல்யூ கொடுக்கணும் இல்லையா, 10, 20 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா ஓகே, ஆப்வியஸ்லி இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகே, இப்போ மாடியூல்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னாக்கா நான் இந்த 2 விஷயத்தையும் நான் ஹைட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஃபைல்குள்ளே நான் வச்சுக்கூடாது, நான் வேறு ஒரு ஃபைல்குள்ளே கொண்டு போகணும். மேபி இது 2 லைனாக இருக்கலாம் இப்போதைக்கு. ஆனால் ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணக்குள்ள இது ஒரு 20லேருந்து 40 லைன் இல்லை 100 லைன் கூட இருக்கலாம். என்ன வாட்டவர் இட் இஸ். இந்த ஒரு ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருப்பீங்க, ஒரே ஃபைலில் எழுதுனா இட் won't look nice. நம்ம வந்து Node.js ப்ராஜெக்ட், எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் இன்னும் கிளியராக சொல்லுவேன், இன்னும் உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு மாடியூல்ஸ்னால் என்னென்னு புரியுங்கிறதுனால ஒரே ஒரு லைனில் எழுதியிருக்கேன். இந்த 2 விஷயமே எனக்கு தேவையில்லை, எனக்கு இங்கே காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் புதுசாக ஒரு ஃபைலை உருவாக்க போகிறேன். அந்த ஃபைலுக்கு பேர் வந்து யூட்டில் அப்படின்னு வச்சுப்பேன். யூட்டிலிட்டி அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாக நான் யூட்டில்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். மோஸ்ட்டாக டெவலப்பர்ஸ் இந்த யூட்டிலிட்டி helper.js அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் இது 2த்தையும் அப்படியே கட் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னா இங்கே எடுத்துகிட்டு போகிறேன், இங்கே பேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ தான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுங்கிற விஷயம் யூஸ் பண்ண போகிறோம். நான் இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே 2த்தையுமே சரி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத விஷயத்தை யூஸ் பண்ணி இங்கே இல்லை, இங்கே போயிட்டு இந்த யூட்டிலிட்டி ஃபங்க்ஷனில் போயிட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்படி நான் கொடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கான்ஸ் பையும் ஆடு இந்த ஃபங்க்ஷன் 2த்தையும் நான் எந்த ஃபைலில் வேணால் இம்போர்ட் பண்ண முடியும். இந்த ஒரு வார்த்தை கொடுத்துட்டாலே எந்த ஃபைலில் வேணால் என்னால் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் app.jsங்கிற ஒரு மெயின் ஃபைலில் நான் என்ன பண்ண போகிறேன், இம்போர்ட் பண்ணுறேன். அது எப்படி இம்போர்ட் பண்ணணும்னாக்கா நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் இம்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பை மட்டும்தான் வேணும், ஆடு வேண்டாம் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணலாம், பை மட்டும் இப்படி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஃபைல் நேம் எங்கேருந்து இந்த பையை வேணும் அப்படிங்கிறது ஃப்ரம் அந்த ஃபைல் நேமை கொடுத்துட்டு யூட்டில்ஸ்னு இந்த மாதிரிலாம் அடிக்கூடாது, utils.jsன்னு கிளியராக கொடுத்துடணும். இந்த ஃபைல் பாருங்க, நான் இங்கே போயிட்டு சும்மா இப்படி அப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுத்தாலே இந்த JS tutorialங்கிற டேரக்டரிக்குள்ளார நிறைய ஃபைல்ஸ், எத்தனை ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி அது காமிச்சிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம மெயின்லேருந்து இருக்கிறதுனால இதை தவிர வேறு எந்தெந்த ஃபைல்ஸாக இருக்குதோ எல்லாத்தையுமே காமிக்கும். இப்படி கொடுத்துட்டு .js போட்டுக்கோங்க இப்போதைக்கு. அண்ட் இப்போ வந்து நான் இதை ஹைட் பண்ணிக்கிறேன், ஏன்னா பை மட்டும் தான் நம்ம ஹைட் பண்ணுவோம், எல்லாம் தெரியலன்னு சொல்லிவிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள் நம்ம பைங்கிறது இங்கே சும்மா இதை இம்போர்ட் தான் பண்ணியிருக்கோம், நம்மளால் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இதுவும் ஆட் இஸ் நாட் டிஃபைன் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இங்கே வந்துட்டு கமா கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்துருந்தோம். ஆடுங்கிறது இங்கே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யும், எடுத்து கொடுத்துடும். சிம்பிளாக இருக்கா. ரெண்டாவது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா
ஒரே டைமில் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் அப்படின்னா கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னொரு வழியும் இருக்குது. திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் எக்ஸ்போர்ட் அப்படின்லாம் கொடுத்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது. எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துடலாம். இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒர்க் ஆகணும் பாருங்க, இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ ஒரே இடத்துல கொடுத்துடலாம். திஸ் இஸ் ஆல்சோ அ குட் வே. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் இம்போர்ட்டிங். ஸோ இது தவிர்த்து நம்ம பார்த்தீங்கன்னா இது இப்போ படிங்க புரியும் உங்களுக்கு. நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ் allow you to export multiple values from the modules. You must import them using same names. You can export multiple bindings. வேரியபிளாக இருக்கலாம். வேரியபிளாக இந்த இது பையங்கிறத ஒரு வேரியபிள் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அது போக உங்களுக்கு கிளாஸை கூட இது பாருங்க, இந்த மாதிரி கிளாஸஸை கூட நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இங்கே போயிட்டு கிளாஸை ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் ரிட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எஸ் தாராளமாக நான் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து நேம்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ இதை டேரெக்டாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஃபங்க்ஷன் எழுதி நான் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எழுதும்போது அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்குது இந்த மாடியூலில். டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ஸ் allow you to export a single value from a module. நல்லா பார்த்தீங்கன்னா முன்னே இருக்கிற மாதிரியே நம்ம இந்த ஃபைலில் ஒரு டிஃபால்ட்டான விஷயம் அந்த பர்டிகுலர் இந்த மாதிரி ப்ராக்கெட்லாம் நமக்கு கொடுக்க தேவையில்ல. ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் நம்ம வந்து டிஃபால்ட்டாக இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதையுமே எனக்கு வந்து பர்டிகுலராக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக நம்ம சொல்லிடலாம். ஸோ அதுக்கு நம்ம டிஃபால்ட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் போயிட்டு டிஃபால்ட்டுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்லாம் இருக்கட்டும், நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா கிரீட்டுங்கிற ஃபங்க்ஷன் ஏற்கனவே இதில் இருக்கிறதே எழுதும். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனே எழுதும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதும். நான் எக்ஸாம்பிளுக்காக இதை எடுத்து வச்சிருந்தேன். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதும். என்ன ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் வச்சு எழுதும். ஓகேங்களா, ஸோ வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் நம்ம சிம்பிளாக டிஃபால்ட்லாம் விட்டுருவோம். முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். அது என்னன்னாக்கா கான்ஸ்டன்ட் போட்டுட்டு இல்லைனா நான் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் எழுதி காமிக்கிறாங்க. டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து கிரீட் அப்படின்னு கொடுப்போம் இல்லையா. கிரீட் இஸ் ஈக்குவல் டு கிரீட் நேம்னு கொடுக்குறோம். அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அதை வந்து நம்ம டெம்ப்ளேட் லிட்டர்லாம் நம்ம ஏற்கனவே அந்த ப்ரீவியஸ் இதில் பார்த்துருப்போம். ஸோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுக்குறோம். அதில் வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அந்த நேம் வந்து இப்படி பிரிண்ட் ஆகும். இப்போது இங்கே நான் போயிட்டு இங்கே பாருங்க, கவனிங்க, இந்த ப்ராக்கெட்குள்ளெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே கொடுப்பேன். அது என்னது நேம் தானே, அது நேம் சாரி கிரீட். இந்த கிரீட்டுங்கிற ஃபங்க்ஷன் நேமை இப்படியே நான் கொடுப்பேன். ஓகேங்களா, இம்போர்ட் கிரீட் ஃப்ரம் திஸ் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இப்படியே கொடுப்பேன். ஓகேங்களா, இந்த கமா மட்டும் அடிச்சிக்கணும். ஸோ இங்கே நான் வந்து கன்சோல் லாக் பண்ணுறேன். கிரீட்டுக்குள்ளார பேர் ஏதோ வைக்கிறேன், நான் என் பேரே போடுறேன். இது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஹலோ ராஜேஷ் அப்படிங்கிறது வந்து கிரீட்டில் போயிட்டு இப்போ என்னன்னாக்கா இந்த மாதிரிலாம் எக்ஸ்போர்ட் ஏற்கனவே பண்ணோம் இல்லையா, எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தனியாக எடுத்து வைக்கணும். நான் இது மட்டும் இல்லாமல் நான் ஆரோ ஃபங்க்ஷனாக எழுதலாம் அப்படின்னு இந்த டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்லாம் நான் தூக்கிடுறேன். ஓகேவா, கான்ஸ்டன்ட் போயிட்டு இதையும் தூக்கிடுவோம். ஆரோ ஃபங்க்ஷனாக எழுதும் சிம்பிளாக. ஏன் நம்ம ஏற்கனவே எழுதுனதுனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கிறோம். இங்கே ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அந்த ரிட்டர்ன்லாம் தூக்கிடலாம், ஒரே லைனில் முடிச்சு விடலாம். இதை ஹலோ நேமுங்கிறது ஒரு இந்த வேல்யூங்கிறது. ஓகே, இந்த இடத்துல வந்து எப்படி போட்டுருவோம், ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் போட்டுட்டோமா. இப்போது எக்ஸ்போர்ட்டு அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக எக்ஸ்போர்ட்டு டிஃபால்ட்டுன்னு கொடுக்கணும். இந்த இடத்துல டிஃபால்ட் இது மட்டும்தான். இதுக்கப்புறம் இந்த இடத்துல மறுபடியும் நான் போட்டு கமா போட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கிரீட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ணுறோம். பாருங்க, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், கிரீட் 2 அப்படின்னு கொடுக்குறேன். நேம் அதே நேம் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்போர்ட் கிரீட்டு கமா கிரீட் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஆக்சுவலாக. சரி, இன்கேஸ் நான் இப்படி பண்ணாலும் நான் என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட்டையும் கொடுத்துட்டு கொடுக்குறேன். அங்கே போகிறேன். இங்கே கிரீட் 2 அப்படின்னு கொடுக்குற கமா கொடுக்குறேன். ஓகேவா, இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இதுக்குள்ளே கொடுக்கணும்னா நீங்கள் தனியாக கொடுத்துக்கலாம். பட் இது வந்து டிஃபால்ட்டுங்கிறதான் இந்த மாதிரி யாராவது த்ரோ பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. நீங்கள் இப்படி கொடுத்தாலும் ஆகும், இந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஸோ தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ டிஃபால்ட்டுனா என்ன பண்ணணும், ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் நான் கொடுத்துக்க போகிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு தாராளமாக நீங்கள் வந்து கிரீட் அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது இந்த டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டாக நம்ம பண்ணிக்க முடியும். ஆனால் தனியாக பண்ணக்கூடாது. பண்ணால் இட் ஒன்ட் ஒர்க். நீங்கள் வந்து இப்படி தனியாக கூட இப்படி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் கிரீட் முடிஞ்சு போச்சா. இதெல்லாம் தூக்கிடணும் புரியணுங்கிறதுக்காக. ரெண்டாவது, ஒரு யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, எத்தனை யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் வேணால் நம்ம யூட்டிலிட்டி ஹெல்ப்பர்னு போட்டுக்கிறேன். சும்மா helper.jsன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஃபால்ட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே தூக்கி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன்.
இப்படி கட் பண்ணிவிட்டு திஸ் இஸ் ஃபைன் இப்படி போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்கள். ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன பண்ணணும் எப்படின்னு. நீங்களே ஒரு எக்ஸசைஸாக இந்த கோடை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, என்ன பண்ணால் நமக்கு என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லிடுங்க. ஓகே, ஸோ நீங்களே பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சிம்பிள் நான் பண்ணுறோம். பண்ணியிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். அதே கிரீட் இங்கே போடுறோம். ஃப்ரம் வேறு ஒரு ஃபைல் இம்போர்ட். ஓகே, வேறு ஃபைல் பாருங்கள். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து helper.js அழகாக வந்துச்சு பாருங்கள். அப்போ நமக்கு என்ன வேண்டாம், இது தேவையில்லை, இருந்தாலும் வேஸ்ட்டு தான். இப்போ ரன் பண்ண என்ன ஆகும் பாருங்கள், அழகாக வந்துருச்சு. நம்ம எத்தனை யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளவும் நமக்கு நல்லது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒன்று ஒரு ஒரு இடத்துல இருக்கும். மல்டிபிள் விஷயம் ஒரே இடத்துல ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம், இப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இட்ஸ் கால்ட் லைக் தட். டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. நம்ம கம்பைனும் பண்ணி யூஸ் பண்ணியாச்சு இல்லை ஆல்ரெடி. டிஃபால்ட்டும் யூஸ் பண்ணுறோம் அண்ட் நேம்டு இம்போர்ட்ஸையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். இப்படி தான் அது இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக இம்போர்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையுமே அந்த எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்தோன்னாக்கா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் எல்லாமே இம்போர்ட் ஆகிடும். ஸோ இம்போர்ட் எவ்ரிதிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சிம்பிள் அதே தான், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இங்கே போயிட்டு நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஸ்டாரை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த இம்போர்ட்டுக்கு நம்மளே ஒரு பேர் வச்சுக்கலாம். மேத் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுக்கிறேன். அப்படின்னாக்கா இதில் ரிமூவ் பண்ணலாம். இந்த ஹெல்ப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இதில் நம்ம அதை கொண்டு வரப்போம். இந்த மேத்துன்னு இருக்கு இல்லையா, இந்த மேத்து டாட் போட்டு வச்சிடணும். ஸோ இந்த மேத்துலேருந்து இங்கேருந்து கொண்டு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே மேத் அப்படிங்கிறது இங்கே போட்டு மேத் டாட் ஆட்னா இந்த மேத்து இந்த பையை கூட்டிட்டு வரப்போகுது. பை இந்த ஆட் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுத்துமே வந்துடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். வந்துடும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இது டிஃபால்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ எல்லாமே நான் டிஃபால்ட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அது நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு இப்போது இந்த மாடியூல்ஸ் பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மாடியூல்ஸோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .jsன்னு இருக்கணும். சில என்விரான்மெண்ட்டில் .emjs அப்படின்னு இருக்குது. பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா மாடியூல் யூசர்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிக்ட் மோட தான் யூஸ் ஆகும். எரர்ஸ்லாம் லைக் யூசிங் அன்டிக்ளேர்ட் வேரியபிள்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக தான் த்ரோ பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ மாடியூல்ஸ் நம்ம நிறைய இடத்துல நிறைய பேக் எண்ட்லையும் சரி ஃப்ரண்ட் எண்ட்லையும் சரி இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.